வணக்கம். திஸ் இஸ் பாலு ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறதுன்றதை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னா, இப்போ வந்து ஆஃபர் கொடுக்கறது. இப்போ ஒரு சில மந்த்து வந்து ட்ரிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதத்தில் வந்து எடுக்கிற ட்ரிப்புக்கெல்லாம் ஒவ்வொரு ட்ரிப்புக்குமே ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரோம், இல்லை ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரோம். அது மாதிரியான செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணி வைக்கிறது. அது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த மார்கழி மாதம்னாக்கா மார்கழி 1லேருந்து மார்கழி 30 வரைக்கும் எந்த கஸ்டமர் ட்ரிப் எடுத்தாலும் நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா பில்லு ஜென்ரேட் பண்ணும்போது அது 10% டிஸ்கவுண்ட்டோட தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மாதிரி ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நைட் டேரிஃப். இப்போ சிட்டி டேரிஃப்லாம் பண்ணும்போது நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ட்ரிப் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் வந்து நைட் டேரிஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க. இப்போ அதாவது பகலில் ஒரு 100 ரூபாய்க்கு போகுதுனாக்கா அது இதே அமௌண்ட்டுக்கு நைட்டில் எடுக்கும் பொழுது ஒரு 25% சேர்த்து பில் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு 25% எப்படி எக்ஸ்ட்ராவாக பில்ல வர்றது அப்படின்றத எப்படி செட் பண்ணுறது, அது மாதிரியான டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறமா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா கிளைம் பண்ணலாம், அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் அந்த கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் போகணுமா வேணாமா, அது மாதிரியான ஆப்ஷன்லாம் எப்படி செட் பண்ணி வைக்கிறதுன்றதை பற்றி தான் சொல்லி தர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. இதில் போய்ட்டு மாஸ்டர் போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். இதில் போங்க. இதில் போனீங்கன்னாக்கா இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ற மாதிரி இருக்கும். எஸ்என் இது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்என் கொடுத்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ், ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி முடிய, இப்போ இன்றைக்கி வந்து 2/2/2022 அப்படின்னாக்கா 2/2/2022 இதிலேருந்து ஒரு 10 நாளைக்கு 12/2/2022 அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த தேதியில் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து இதெல்லாம் விட்டுருங்க. ஜிஎஸ்டி பில்லு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஒரு 5% ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னாக்கா இங்கே 5% அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பில்லு ஜென்ரேட் ஆகும்போது 5% டோட்டல் அமௌண்ட்லேருந்து 5% ஆட் ஆகி ஜிஎஸ்டி ஆட் ஆகி டோட்டல் அமௌண்ட் வரும். ஸோ அதையும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து நைட் டேரிஃப். இப்போ நைட்டில் 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் லோக்கல் ட்ரிப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதுரையில் இருக்காங்க அப்படின்னாக்கா மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து ஜங்ஷனுக்கு வந்து நைட்டு இப்போ 2 மணிக்கு ட்ரிப்புக்கு எடுத்து கொண்டு வந்து பிக்கப் பண்ணி விட்றாங்கனாக்கா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 25% எக்ஸ்ட்ரா பில் அமௌண்ட் பே பண்ணணும். ஏன்னா நைட் டேரிஃப் அப்படின்ற மாதிரி. இப்போ பகலில் எடுத்தாக்கா ஒரு 200 வருதுனாக்கா நைட்டு ஒரு ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 20% இன்னும் ஒரு 50 ஆட் ஆகி 250 பில்லு வரும். ஸோ அந்த நைட் சார்ஜஸ் உண்டா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து டே அண்ட் நைட் சார்ஜஸ் ஆர் சேம், எஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இல்லை நோ, ஏன்னா டே சார்ஜும் வேறு நைட் சார்ஜும் வேறு. டேவில் கம்மியாகவும் நைட்டில் அதிகமாகும். ஸோ ஆர் சேமான்னு கேட்குது. இங்கே நோன் கொடுத்துட்டு நைட் பர்சன்டேஜ் எவ்வளவு எக்ஸ்ட்ராவாக போடுறீங்கன்றதை இங்கே 25%னா 25% அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அது வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி முடிய அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நைட்டில் லோக்கல் ட்ரிப் எடுக்கும் பொழுது இல்லை நைட் டேரிஃப் ஆட் ஆகி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிடிஎஸ் இதெல்லாம் விட்டுருங்க, இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மினிமம் கிளைம் லிமிட்னு இருக்குது. இது வந்து 250. இது வந்து அந்தந்த கால் டாக்ஸி செட் பண்ணுறது தான். இப்போது ஒரு கஸ்டமருக்கு ஒரு 50 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வருது. ஒரு சின்ன லெவல் ஸ்டார்ட் அப் கால் டாக்ஸியாக இருந்தாக்கா ஒரு 50 பாயிண்ட்ஸ்லேயே கிளைம் லிமிட் தருவாங்க. ஒரு சில பேர் 100 பாயிண்ட்ஸில் கிளைம் லிமிட் தருவாங்க. ஒரு சில பேர் வந்து 250 அப்படின்ற மாதிரி கிளைம் லிமிட் தருவாங்க. இது எப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ட்ரிப் எடுத்தால் ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 5000க்கு ட்ரிப் எடுத்துருக்காருன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சரி ஒரு 100 பாயிண்ட்ஸ்னால் 10,000க்கு ட்ரிப் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்ஸுக்கு 2 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்தந்த கால் டாக்ஸியோட விருப்பம். ஸோ அது 50லேயும் தருவாங்க, 250 தருவாங்க, ஒரு சில பேர் 500 முடிய வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், இது மாதிரி நீங்கள் 50 பாயிண்ட்ஸ் வந்தாலே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். அதை எப்போ வேணாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்க எப்போ வேணாலும் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் அங்கே இருக்குது. அடுத்தது லாகின் லாக் அவுட் எஸ்எம்எஸ் மொபைல் நம்பர் 1. இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு கால் டாக்ஸியில் ஒரு 5 ஸ்டாப் இருக்காங்க அப்படின்னாக்கா
எப்பொழுதுமே கால் டாக்ஸி ஓனர் வந்து ஆஃபீஸில் இருக்க மாட்டார், ஒரு அதர் பிஸ்னஸோ இல்லை வேலையோ எங்கேயோ இருக்கும்பொழுது இப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பும் லாகின் பண்ணும்பொழுது காலையில் வந்த உடனே லாகின் பண்ணும்பொழுது அவங்க வந்துட்டாங்களா இல்லையா, எத்தனை மணிக்கு வந்திருக்காங்கன்றதை அவருடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அந்த ஓனரோட நம்பர் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து 9976743493 அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ வந்து செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இப்போ இந்த நம்பருக்கு இப்போ யாராவது ஒரு ஸ்டாப் வந்து லாகின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு லாகின் எஸ்எம்எஸ் வரும். இப்போ நான் அது எப்படின்றத வேணா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் வரணுன்றதை காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, இப்போ நான் புக்கிங் பேஜ் வந்துட்டேன். சாரி இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டாப் லாகின்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நான் லாகின் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்தோடைய கஸ்டமருடைய 99767 இங்கே நான் போட்டுட்டு வேக்கன்ட் பிளேஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எஸ்எம்எஸ் இப்போ நான் போயிட்டு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த ஓனருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போய்டும், இந்த ஸ்டாஃப் வந்து இத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆஃபீஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எஸ்எம்எஸ் எப்படின்றத நான் ஓகே, நான் இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு எஸ்எம்எஸ் வந்து அந்த ஓனருக்கு போயிருக்கும். இப்போ இதில் வந்து பாப்பப் ஆகுது பாருங்கள். ஸ்டேட்டஸ் வந்து லாகின், மொபைல் நம்பர், நேம் பாலசுப்ரமணியன், லாகின் டைம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு பர்பஸாக தான் எந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஓனர் நம்பர் போகணுமோ, அது ஒரு சில பேர் மூணு ஓனர் கூட இருப்பாங்க. அப்போ 3 பேருக்குமே எஸ்எம்எஸ் போகணுன்னா 3 ஓனரோட நம்பரும் இங்கே வந்து அண்டு போட்டிங்கன்னா 3 பேருக்குமே அந்த ஸ்டாஃப் லாகின் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி எஸ்எம்எஸ் போகும். ஸோ அந்த பர்பஸாக தான் இது. அதுக்கடுத்ததாக வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எம்எஸ் போகணுமா வேணாமான்றது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பில் க்ளோஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்ற எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அது போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸு கஸ்டமருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த செட்டிங்ஸில் அப்படியே சேவில் இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் கண்ட்ரோல் பேனலில் உள்ளது. நன்றி. வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணிக்கலாம்.